ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா தனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த சாருவுக்கு கண்ணு தெரியும்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கும்போது, என்ன மாயா நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவளை இன்னைக்கு கையும் களவுமாக பிடிக்கணும், அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க பார்த்தோம்னா சாரு ஒரு ட்ரெஸ் எல்லாம் அவங்க மாற்றி மாற்றி வச்சு கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை நம்ம அப்படியே கொண்டு வச்சிடலாம். இப்போ இவன் இந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக எடுத்து போட்டுட்டு வந்துட்டான்னா அவளுக்கு கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். இல்லை நம்ம மாற்றி மாற்றி வச்சுருக்கிறோமே அப்படியே போட்டுட்டு வந்துட்டான்னா அவளுக்கு கண்ணு தெரியலன்னு தான் அர்த்தம் அப்படிங்கும்போது, ஆமாம் ஐயா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க நேராக அந்த ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு போய் நேராக சாரு ரூமில் கொண்டு வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாரு அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்காக இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தனா கேட்குறாங்க, மாயா இப்போ என்ன நடக்கும்னு தெரியலையே, ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சாரும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. பார்த்ததுமே மாயாவும் தனாவும் அதிர்ச்சடைகிறாங்க. ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுது. தனா உடனே கேட்குறாங்க, என்ன மாயா நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் போலுக்கு, இவளுக்கு கண்ணு தெரியும் போலுக்கு, இவள் கரெக்டான ட்ரெஸ்ஸை மேட்சிங்காக போட்டுட்டு வந்திருக்கிறா பாரு அப்படிங்கவும், இதை கேட்டதுமே மாயா சொல்கிறாங்க, ஆமாம் தானா நான் நினச்சது சரியாக போச்சுது, இவன் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்தது, நான் போட்ட கணக்கு கரெக்டாக போச்சுது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன மாயா பண்ணுறதுக்கு, இவளுக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயத்த நம்ம போய் பேசாமல் அப்பாவுக்கு எல்லாத்திட்டையும் சொல்லிடலாமா அப்படிங்கும்போது, உடனே மாயா தடுக்கிறாங்க, வேண்டாம் தானா இப்போ நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன மாயா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, இவளுக்கு கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரிக்கு நடிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்திருக்கிறா, இவ எதுக்கு வந்திருப்பா, எல்லாம் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஐடியா பண்ணி வந்திருப்பா, இதுக்கு கண்டிப்பாக நம்ம அத்தையும் உடந்தையாக தான் இருப்பாங்க, அதனால இந்த உண்மையை போய் நான் அப்பா கிட்ட போய் சொல்லிடுறேன், இவளை இப்போமே அடிச்சு பற்றி வீட்டை விட்டு துரத்தி விடணும் அப்படிங்கும்போது, அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை தானா இப்போ நம்ம எது செஞ்சாலும் அது எனக்கு எதிராக தான் முடியும், நம்ம சொன்னால் கூட அதுக்குள்ள ஆதாரம் நம்மகிட்ட கிடையாது, இதெல்லாம் இந்த ட்ரெஸ் மேட்டர்லாம் சொன்னக்கே கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க, அதனால இவளை கையும் கோலமாக தான் பிடிக்கணும், அப்படி பிடிக்கும் போது எல்லா தப்புமே அவள் பண்ணுனாங்கிறது மாதிரிக்கு தான் தெரியணும், அவளை வீட்டை விட்டு பெரியப்பா அனுப்பிவிடணும், அந்த மாதிரிக்கு ஒரு ஆதாரத்தை நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம உண்மையை சொல்லணுமே தவிர இப்பவுமே சொன்னாக்கே கண்டிப்பாக இது யாருமே நம்ப மாட்டாங்க, அதுவும் அத்தை அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறனால கண்டிப்பாக இந்த பழியும் ஏமால தான் சுமத்துவாங்க, அதனால இப்போ நம்ம சொல்ல வேண்டாம், ஆனால் இவளுக்கு கண்ணு தெரியுங்கிறது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சுல அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் ஐயா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், எனக்கு வரக்கூடிய கோபத்துக்கு அவளுக்கு 4 அறை பரான்னு விட்டு இவளை வீட்டை விட்டு துரத்தி விடணும் போல இருக்குது, எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பத்மா வராங்க. உடனே சாருக்கிட்ட கேட்குறாங்க, என்ன சாரு நீ குளிச்சிட்டியான்னு கேட்கும்போது, ஆமா தான் குளிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. சரி நீ உட்காருமா, நான் உனக்கு போய் டிஃபன்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், ஆமா இதில் இவளுக்கு டிஃபன் வரதான் குறை, இந்த அத்தை இருக்காங்களே இவங்களால தான் எல்லா பிரச்சனையும், இவளை திட்டம் போட்டு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்பவே கோவத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கமோ, அப்போ அங்கே ஜானகி வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன மாயா என்ன 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு தனா சொல்லவும், என்ன விஷயம் தனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சாருவுக்கு நல்லாவே கண்ணு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகி ஒரே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. என்ன தனா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சடைகிறாங்க. மாயா தனா சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு கேட்கும்போது, ஆமாம் பெரியம்மா அவளுக்கு கண்ணு நல்லாவே தெரியும், அவளை கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தெரியாத மாதிரிக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இப்போமே இப்போ உங்கள் பெரியப்பா கிட்ட போய் நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கும்போது, இல்லை பெரியம்மா நம்ம இப்போ சொன்னாக்கி கண்டிப்பாக பெரியப்பா நம்ப மாட்டார், அதுக்குள்ள ஆதாரமும் நம்மகிட்ட கிடையாது, இவளுக்கு கண்ணு தெரியாதுங்க நம்ம எந்த வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், அதனால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம், இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரிக்கு நம்ம ஒரு ஆதாரத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்துட போகிறது தான் நம்ம பெரியப்பா கிட்ட சொல்லணும் அப்படிங்கவும், ஆமாம் ஐயா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், ஏன் தான் உனக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கதோ தெரியல, ஏற்கனவே அந்த கார்த்தியால பிரச்சனை, இப்போ என்னன்னா பத்மா இப்படியும் புரிஞ்சிக்காம சீனுவை வாங்கிட்டு இருந்து பிரிக்கிறதுக்காக இந்த சாருவை அழைச்சிட்டு வந்திருக்கிறா, ஏன் தான் அந்த மாதிரிக்கு பண்ணுறால தெரியல அப்படிங்கும்போது, அப்போ மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் தான் அவளுக்கு கண்ணு தெரியுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்ல, இன்னும் பாருங்க என்னுடைய ஆட்டத்தை நம்மள தான் நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாயா நீ பண்ண போற அப்படிங்கும்போது, பெரியம்மா நீங்க அமைதியா இருங்க நான் அதை பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும், உடனே ஜானகி சொல்றாங்க, மாயா எது செய்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்யும் மாயா, எனக்கு என்னமோ ரொம்பவே பயமா இருக்குது, இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்கோ தெரியல, ஆனால் நீ ஏதாவது பண்ண போய் பெரியப்பா கிட்ட நீ இன்னும் தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிற மாயா அப்படிங்கும்போது, பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிட்டதும் பெரியம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சாரு தான் இருக்கிறாங்க. சாரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மாயா வராங்க. மாயாவை பார்த்ததுமே அவங்க சாரு நினைக்கிறாங்க, இவன் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கவும், அப்போ உடனே மாயா வராங்க. வந்ததுமே என்ன சாரு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது, மாயா நீயா வா மாயா, ஆமாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அத்தை இப்போ தான் கொண்டு டிஃபன் கொடுத்துட்டு போனாங்க, அதான்
சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், உனக்கு கண்ணு தெரியாமல் போச்சுதுல, அது எப்படி தெரியாமல் போச்சுது, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் என்கிட்ட நீ சொல்கிறியா அப்படின்னு மாயா கேட்கவும், உடனே சாரு நினைக்கிறாங்க, இவ எதுக்காக இப்போ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக கேட்டுட்டு இருக்கிறா, இவை கேட்குறத பார்த்தாக்கி ஏதோ இவளுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு நினைக்கிறாங்க. அப்போ மாயாட்ட சொல்கிறாங்க, எதுக்கு மாயா நீ இப்போ அதை பற்றிலாம் எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற, அது என்னோடைய போதாத நேரம் அப்படின்னு தான் சொல்லணும், அதெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், நீ திரும்பவும் ஞாபகப்படுத்திட்டு இருக்காது அப்படின்னு சாரு வந்து ரொம்பவே நல்லவங்க போல் பேசிகிட்டு இருக்கவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, சரி சாரு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனாலும் வந்து உன்னோட இந்த நிலைமைக்கு எனக்கும் வந்து ஒரு பங்கு இருக்குது, அதனால தான் நான் கேட்டேன், சரி உனக்கு வேணா அது சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீ சொல்ல வேண்டாம் அப்படிங்கவும், உடனே சாரும் சரி அப்படிங்கிறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மாயா பார்த்தோம்னா அவங்க சாப்பாட்டில் வந்து சில கரப்பாம்பூச்சியெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. இதை பார்த்துட்டு சாரு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, சாப்பிட்றதுல இவன் இந்த மாதிரிக்கெலாம் அவள் பண்ணிகிட்ருக்காளே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அது பாட்டுக்கு தட்டில் வந்து இங்கே எங்கேயுமா நடமாடிட்டு இருக்குது, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன சாரு சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு பசிக்கல, எனக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் சாரு சாப்பிட்டுட்டு தானே இருந்த, திடீர்னு எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன சாரு நீ இப்படிலாம் சாப்பிடாம இருக்கலாமா, நல்லா நீ சாப்பிட்டா தானே நீ நல்லா வந்து திடமாக இருக்க முடியும், சாப்பிடு சாரு, நான் வேணா உனக்கு ஊட்டி விடட்டுமா அப்படின்னு மாயா சொல்லவும், அப்போ வந்து சாரு சொல்கிறாங்க, ஐயோ அந்த தட்டில் இந்த பூச்சி அங்கே இங்கேமா போயிட்டு இருக்குது, இவ வேற நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, அத்தையை வேற காணலையே, அத்தை வந்தாவது இப்போ ஏதாவது சொல்லி சமாளித்து நம்மளை இவற்றிருந்து காப்பாற்றுவாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறாங்க. மாயா என்னன்னா நீ சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேற வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சாருவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க தண்ணி குடிக்கிறது மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ தண்ணியோடு சேர்த்து தட்டையும் கீழே தள்ளி விட்டுருந்தாங்க சாரு. ஐயோ கீழே விழுந்துருச்சா அப்படின்னு சாரு கேட்கும்போது, ஆமாம் சாரு தட்டு வந்து கீழே விழுந்துருச்சுது, சரி பரவாயில்ல உனக்கு நான் போய் வேறு டிஃபன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மாயா போகவும் சாரு நினைக்கிறாங்க, இப்போ அடுத்தது அதில் என்னெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வர போகிறாலே தெரியலையே, இவகிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ரொம்ப சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.